நல்லா அருமையான क्वेश्चन. ரெண்டு ரிங் இருக்கு. ஆனா கரண்ட் எந்த ரிங்ல போகுது? வெளியில இருக்கிற ரிங்ல போகுது. சரி, கரண்ட் வெளியில ரிங்ல போகுதுன்னா கரண்ட் இப்படி போகுதா? அப்ப ஃபீல்ட் எப்படி இருக்கும்? டாட்டா கிராஸா? இங்க வா, எந்திரிச்சு வா. இங்க பாரு, நம்ம இப்படி பண்ணிக்கிறோம். திவ்யா இங்க செவுத்தோட. செவுத்துல என்ன பண்ணிக்கிறது? ஃபீல்ட் இங்க இருக்கு. இங்க வா, எந்திரிச்சு வா. வா. எங்க இருக்குது லூப்? கைய வை. கை கரண்ட் எப்படி போகுது? கரண்ட் எப்படி போகுது? எது கரண்ட்? ஓ கையில எது கரண்ட்? சர்க்குலர் ஆப்ஜெக்ட்ல கரண்ட் எது வைக்கணும்? சரி, அப்படி வைக்கிறேன்னு வச்சுக்கோ, இது கரண்ட் வச்சுக்கோ, சரியா? அப்ப நல்லா பாரு, இப்படி வச்சுக்கிட்டு நீ இப்படி வரப்ப என்ன ஆகுது? புரியுதா? இப்ப இப்படி இருந்துச்சுன்னா அப்ப டாட் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாமா? ஓகே. இப்ப கரண்ட் டிக்ரீஸ் ஆகுது, கரெக்டா? என்ன கரண்ட்? கரண்ட் என்ன ஆகுது? அப்ப எது டிக்ரீஸ் ஆகுது? டாட்டா கிராஸா? டாட் வந்து டிக்ரீஸ் ஆகுது. அப்ப உடனே உள்ள இருக்க லூப்ல என்ன ஆகும்? வெரி குட், டாட் இன்க்ரீஸ் ஆகும். டாட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஆன்டி கிளாக்வைஸ். எஸ், இந்த ஒரு கரண்ட் கிரியேட் ஆகும். அந்த கரண்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்? கிளாக்வைஸ், ஆன்டி கிளாக். அத நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். புரியுதா? அதுக்கு ஏத்த மாதிரி சி ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு வீடியோ காமிச்சு நீ அவருக்கா மேக்னெட்டை பக்கத்துல கொண்டு வந்தேன், ஃபீல்ட் இன்க்ரீஸ் ஆச்சு, அதை அப்போஸ் பண்ற மாதிரி டிஃப்ளெக்ஷன் இந்த டைரக்ஷன்ல வந்துச்சு. அதே வந்து நான் வெளியில எடுத்தேன், டிஃப்ளெக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷன்ல. கரெக்டா? புரியுதா? மேக்னெட்டை மாத்தி போட்டேன், டிஃப்ளெக்ஷன் அதுக்கு எதாவது ஆப்போஸ் பண்ணிச்சு. ஞாபகம் இருக்கா? வீடியோ பார்த்தோமா? வெரி குட், சந்தோஷம். இப்ப நல்லா பாரு, கரண்ட் எப்படி போகுது? அப்ப இந்த கரண்ட் போகுதுல, இது எப்படி வந்த கரண்ட்? இது இன்டியூஸ்ட் ஆன கரண்ட். அந்த கரண்ட் இந்த கரண்ட் ரெண்டு கரண்ட் ஏதோ ஒரு சர்க்யூட்ல நான் கரண்ட்டை பாஸ் பண்ணியிருக்கேன். அப்ப அதனால இன்னொரு சர்க்யூட். சரி, இது வந்து ஃப்ளக்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்க உனக்கு, சரியா? அந்த இடத்துல டாட் இன்க்ரீஸ் ஆகுது, ஏதோ ஒரு பண்ணி ஃப்ளக்ஸ்ல டாட் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, இப்போ இதுக்கு சொல்லு. அதே மாதிரி நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன், சரியா? தயவுசெய்து உள்ள எப்படி இருந்தா வெளியில அப்படி இருந்தா அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ணாது, சரியா? இந்த இது வேணானா நீ இதை இங்க கூட போட்டுக்கோ, அது பிரச்சனை கிடையாது, சரியா? இந்த எக்ஸாம்பிளுக்காக நான் என்ன சொல்றேன்னா, நீ இந்த இருக்க ஆரோவை இங்க மாத்தி போட்டா கூட தப்பு கிடையாது, சரியா? கொஸ்டின்ல வந்து சப்போஸ் தப்பு கிடையாதுன்னு சொல்ல வரல, அதாவது இங்க இருக்கிற ஆரோ கொஸ்டின்ல இங்கேயும் கொடுத்துருக்கலாம், சரியா? நீ மனப்பாடம் பண்ணிடாது. ஓகே, இப்படி வெளி ஆரோல வந்து இப்படி போச்சுன்னா இது வரும், உள்ள ஆரோ அப்படி கிடையாது, சரியா? நம்மளுக்கு தேவை இந்த கான்செப்ட். இப்ப கான்செப்ட் அப்படி கான்செப்ட் என்ன? டாட் என்ன ஆகுது? டாட் வருது. டாட் என்ன ஆகுது? இப்ப டாட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அப்ப வெளியில வந்து சரி, இப்ப நான் என்ன சொல்ல வந்தேன்னு புரிஞ்சு. இப்ப டாட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா கிராஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப வெளியில எப்படி இருக்க போகுது? தயவு செய்து மனப்பாடம் பண்ணிட்டு போயிடாது. எதை மனப்பாடம் பண்ணக்கூடாது? ஒருவேளை வெளியில இருந்துச்சுன்னா உள்ளே அதே டைரக்ஷன், ஆனா உள்ள வந்துச்சுன்னா வெளியில ஆப்போசிட். அப்படி கிடையாது. ஆமா, ஒரு லிங்க்ல ஆல்ரெடி கரண்ட் போகுது, அப்ப ஆல்ரெடி அது மேக்னெட்டிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணுது. அப்ப இன்னொன்னுல தானே இன்டியூஸ் ஆகும், கரெக்டா இல்லையா? மூணு ரிங்னா அந்த இதுலயே பண்ணலாம். மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் டாபிக்ல வரும். சரி, 2 ரிங் தான் மேக்ஸிமமே. உனக்கு வேணா 3 ரிங் நம்ம பண்ணலாம், சரியா? ஸோ கான்செப்ட் தப்பா எடுக்காத, சரியா? என்ன கான்செப்ட்? ஆனா இந்த இடத்துல வெளியில போச்சுன்னா உள்ளே அதே டைரக்ஷன்ல இருக்கும், ஆனா அதே வந்து உள்ள கரண்ட் போச்சுன்னா ஆப்போசிட்ல வரும். அப்படி கிடையாது. இங்கே கரண்ட் இன்க்ரீஸ் ஆனதுனால அப்படி வருது. சப்போஸ் இந்த இடத்துல கரண்ட் டிக்ரீஸ் ஆகுதுன்னு அஸ்யூம் பண்ணிக்கோ. கரண்ட் டிக்ரீஸ் ஆகுது, அப்ப டாட் என்ன இருக்கும்? டாட் டிக்ரீஸ் ஆகும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? அப்ப டாட் இன்க்ரீஸ்னா அப்ப நல்லா வரும், உள்ளே வெளியே சேம் ஆயிடுச்சா? புரியுதா இல்லையா? எனி டிஃபிகல்ட்டி? நோ. இப்ப பாரு, இதான் நம்ம அருமையா என்ன சொன்னோம், இது ஒரு பொண்ணு பையன், கரெக்டா? பையன் வந்து பொண்ணு வாழ்க்கையில வர ட்ரை பண்றான். ஸ்டார்டிங்ல என்ன இருக்காது, அந்த பொண்ணு வாழ்க்கையில அவ்வளோக்கு ஃப்ளக்ஸ் இல்லை. இவன் பக்கத்துல வர பொண்ணு வாழ்க்கையில என்ன ஆகுது? ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. சடனா ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ்னால அவன் என்ன சொல்றா? வேண்டாம். கரெக்டா இல்லையா? புரியுதா? எஸ். பட் இந்த பையன் பக்கத்துல வரான், கரெக்டா இல்லையா? இப்ப சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் இருக்கிறதுனால என்ன ஆகும்? வாழ்க்கையில அப்படியே பிரைட்னஸ் இருக்குமா?
கரெக்டா இல்லையா? பேசிக்கலி கரண்ட் வரதுனால பிரைட்னஸ் அப்படியே பல பல பலன்னு அப்படி சிரிப்பெல்லாம் இருக்கும். கரெக்டா? அப்போ இந்த பொண்ணு வந்து பேசிக்கலி அப்போஸ் பண்ணுவாளா? கரெக்டா இல்லையா? அப்ப கரண்ட் வருது இல்லடா, பல்ப் எரியும்லடா, சந்தோஷம்டா. அப்ப பேசிக்கலி இந்த டைரக்ஷன்ல எப்படி இருக்க போகுது? சவுத்னா வாவான்னு கூப்பிடான்னு அர்த்தம். கரெக்டா இல்லையா? எப்படி இருக்கும்? நார்த். கரெக்டா இல்லையா? நார்த் பக்கத்துல இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் அப்போஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் அசியம் தட் இப்ப நார்த் தூரமா போகுதுன்னு வச்சுக்கோ, இங்கில இருந்து என்ன இருக்கும்? சரியா? பக்கத்துல வந்தா வராத, தூரமா போனா போகாத, அங்கே சரியா? உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம். கரெக்டா இல்லையா? அப்போஸ் நல்லா பாரு, மோஷன் வந்து இங்க பக்கத்துல வரதுனால நம்ம அப்போஸ் பண்ண போறோம். அதே தூரமா போயிருந்தாங்கன்னா அட்ராக்ட் பண்ணுவோம். கரெக்டா இல்லையா? புரியுதா? அதான் தூரமா போறாங்கன்னா அட்ராக்ட் பண்ணுவோம் இல்லடா, போக விடாம. கரெக்டா இல்லையா? அதே மாதிரி இப்ப சப்போஸ் அப்படியே மூஞ்சி இப்படி திருப்பி வச்சுக்கிட்டு இந்த சைட்ல இருந்து வர ட்ரை பண்றாங்கன்னு வச்சுக்கோ. சரி, இப்ப சவுத் பக்கத்துல வருது, அப்ப என்ன பண்ணுவாங்க? சவுத்தை ரிப்பல் பண்ண போறோம், அவ்வளவுதான். சரி, நீ இப்படி வந்தாலும் சரி அப்படி வந்தாலும் சரி, நாங்க என்ன பண்றோம்? ரிப்பல் தான். கரெக்டா இல்லையா? வாங்க பாப்பா. எதுல பாப்பா? செகண்ட்ல பாரு பாப்பா. இந்த லூப்ல கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, அப்ப டாட் இன்க்ரீஸ் ஆகுதா? ஏன்னா கரண்ட் இப்படி இருக்கு, அப்ப ஃபீல்டு வெளியே வருது. வெளியே வர ஃபீல்டு டாட்டா கிராஸா? டாட் இன்க்ரீஸ் ஆகுதுனா அப்ப டாட் இன்க்ரீஸ் ஆச்சுனா கிராஸ் இன்க்ரீஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஒன் சொல்லு. இங்க பாரு, ஃபர்ஸ்ட்ல என்ன கரண்ட் டிக்ரீஸ் ஆகுது, அப்ப டாட் டிக்ரீஸ் ஆகுதுன்னா நம்ம டாட்டை இன்க்ரீஸ் பண்றோம். அதுலயே வெளிய தான் வருது. அதுதான் பாப்பா சொல்றேன். இதுல கரண்ட் டிக்ரீஸ் ஆகுது, அதனால நம்ம இது இன்க்ரீஸ் பண்றோம். இங்க ஆல்ரெடி இன்க்ரீஸ் ஆகுது, அதனால நம்ம என்ன பண்றோம்? அப்போஸ் பண்றோம். புரியுதா? ஓகே. சி பேங்க்ல 1000 ரூபாய் இருக்கணும். சப்போஸ் உன்ட காசு கம்மி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவ? காசு வந்து சேர்த்து போட போறேன். ஆல்ரெடி உன்ட காசு அதிகமா இருக்குன்னா செலவு அதிகமாக்கிது, அவ்வளவுதானே? ஓகே ஓகே. அதனால தான் நான் 3 தடவை சொன்னேன் பாத்தியா? ஏன்னா அந்த டைரக்ஷனை வச்சு நீ கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. ஓகே, இங்கே அதே கான்செப்ட் தானே. இங்கே பாரு, இந்த டைரக்ஷன் இந்த டைரக்ஷன், பட் நல்லா பாரு, இங்கே டிக்ரீஸ் ஆகுது, இங்கே இன்க்ரீஸ் ஆகுது. அது ரொம்ப முக்கியம். இப்போ நல்லா பாரு, நார்த் போல் கீழே வருது. சரியா? இப்போ நல்லா பாரு, வெரி குட். அப்போஸ் பண்ணணும். கரெக்டா? எஸ், நார்த் வச்சு அப்போஸ் பண்ண போறோம். இங்க என்ன நடக்குது? இங்க பாரு, தூரமா போறாங்களா? அப்போ உடனே இங்க அட்ராக்ட் போகாத. ஓ அட்ராக்ட், சாரி, ஐ எம் சாரி. இல்ல, நான் இனிஷியல் போட்டுட்டேன், சாரி. கரெக்டா? போகாத. கரெக்டா? எஸ், வெரி குட். சரியா? ஸோ அதே எக்ஸாம்பிள் தான் இங்க இருக்குது. ஓகேவா? என்ன டிஃபிகல்ட்டி? சரி, இந்த நம்ம டைரக்ஷன் மாத்திடுவோம். மோஷன் வந்து இப்ப அப்வர்ட் இருக்கு, அப்ப என்ன? போகாது. கரெக்டா? இந்த இடத்துல பக்கத்துல வர ரிப்பல் பண்ணுவோம். அதான் இங்க இருக்குல்ல. அவனுக்கு தூரம் போக பிடிக்கல, நான் அங்கே இருந்துக்கிறேன். இதான்டா இங்க இருக்குல்லடா. இப்ப பார் மேக்னெட் தான்டா போகுது. வாங்க எந்திரிச்சு வாங்க, சட்டுப்பட்டு வா. இந்த இது அங்க ஒரு ரிங் இருக்கு, ஏதோ ரிங்கு. சரியா? உன் கையில இருக்குது பார் மேக்னெட். உலகத்துல நீங்க சொல்ல ஒரு தத்துவம் என்ன? வாங்க பக்கத்துல வாங்க, இங்க வாங்க, உள்ள வாங்க. ஓகே, நல்லா பாரு. சரியா? இந்த இடத்துல இருக்கப்ப லேசா ஒரு ஃப்ளக்ஸ் இருக்குமா இருக்காதா? இந்த இடத்துல போயிட்டேன்னா இதனால இந்த ரிங்குக்குள்ள நல்லா பாரு, இந்த ஃபீல்ட்னால இதுக்குள்ள ஃப்ளக்ஸ் சேஞ்ச் இருக்கா? ஃப்ளக்ஸ் போகுமா? இதுக்கு மேல இங்க கொண்டு போயிட்டேன், அப்படி அங்க போயிட்டேன், ஃப்ளக்ஸ்ல இருக்குமா?
இதை வச்சு என்னடா பண்ண போற, இது இங்க இருக்கட்டும். இப்போ அதை வச்சு அவன் பின்னாடி உட்காந்து ஏன் இப்படி இல்லை, ஏன் அங்க அது திடீர்னு கேட்பான். ப்ரோ இப்படி வச்சு நம்ம இப்படி பண்றதுக்கு வந்து இந்த சைட்ல பண்ணி எல்லா எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன், நான் இதுக்கு மேல ஏதாச்சும் வேணுமா? எஸ். அப்ப நம்ம லாஸ்ட் லெக்சர்ல இது பாரு, ரிங் என்ன பண்ணுது, கிராஸ்க்குள்ள வருது. அப்ப பேசிக்கலி என்ன ஆகுது, கிராஸ் இன்க்ரீஸ் ஆகுது. கிராஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணணும், டாட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ன டைரக்ஷன் சார், டாட்னா ஆன்டி கிளாக் வைஸ். கரெக்டா பிரின்சியா? தப்பு ப்ரோ. நீ நினைக்காத, உனக்கு நினைக்கிற ஒண்ணு இல்ல, தெரிஞ்சா சரி. இப்ப நல்லா பாரு, வெளியே போகுது. அப்ப என்ன ஆகுது, நல்லா பாரு, ஸ்டார்டிங்ல நிறைய ஃப்ளக்ஸ் இருந்திருக்கும், கிராஸ் கிராஸ் கிராஸா வெளியே போக, கிராஸ் என்ன ஆகுது, அப்ப கிராஸ் டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னா கிராஸ் இன்க்ரீஸ் பண்ண என்ன டைரக்ஷன், கரெக்டா பிரின்சியா? என்ன பாப்பா, நம்ம எந்த கடைசி இன்க்ரீஸ் பண்றோமோ அதோட டைரக்ஷன் நாங்க போடுவோம். ஃபைனலா நீ என்ன கரெக்டா இல்லையா, புரியுதா? எஸ்.